ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஸ்கூல் டியூட்டி பார்த்த பெண் காவலர். லேப்டாப் ரூமில் நடந்தது என்ன? தானாக ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த மர்மம். தொடரும் பெண் காவலர்கள் மரணம். அதிர வைக்கும் தொடர் சம்பவம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆர்என் பாளையத்தைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி. இவருக்கு 33 வயதாகிறது. இவர் நாமக்கல் மாவட்ட காவல்துறையில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்தார். இவருக்கு திருமணமாகிவிட்டது. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விவாகரத்து செய்துள்ளார். பின்னர் ஈரோடு மாவட்ட காவல்துறையில் பணியாற்றிய போது அங்கு உடன் பணியாற்றி வந்த காவலர் சேகர் என்பவரை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. காவலர் சேகர் தற்போது நீலகிரி மாவட்ட காவல்துறையில் வேலை செய்து வருகிறார். திருப்பூர் மாவட்டத்தில் பணியாற்றி வந்த வைஷ்ணவி கடந்த மார்ச் 22ஆம் தேதிதான் நாமக்கல் மாவட்ட ஆயுதப்படையில் பணிக்கு சேர்ந்துள்ளார். அதனால் அவர் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் அருகே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள லேப்டாப் அறையில் வைஷ்ணவிக்கு பாதுகாவலர் பணி ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கு பணி முடித்துவிட்டு கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி காலை வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தவர் திடீரென்று களைக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அவரே நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்துள்ளார். பின்னர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 30ஆம் தேதி காலை உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நாமக்கல் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் தகராறு காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேலை பளு காரணமா, சக காவலர்கள் அல்லது உயரதிகாரிகள் ஏதேனும் தொந்தரவு செய்தார்களா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்காட்லாந்து யார்டு போலீசுக்கு அடுத்ததாக சொல்லப்படுவது தமிழக காவல்துறை. ஆனால் தமிழக காவல்துறையினரில் சிலர் குடும்ப காரணம் உள்ளிட்டவைகளால் இந்த முடிவை எடுத்தாலும் பலர் பணிச்சுமை காரணமாக இது போன்ற முடிவுகளை எடுக்க உந்தப்படுகின்றனர். இதைவிட இன்னொரு விவகாரம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உயரதிகாரிகள் சிலர் கொடுக்கும் நெருக்கடிகள் கூட இது போன்ற முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாக சில நேரங்களில் அமைந்து விடுகிறது. ஆனால் காவல்துறை வட்டாரங்களோ தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று மறுப்பு தெரிவிக்கிறது. சிலர் துணிச்சலாக எதிர்கொண்டு காவல்துறையில் பீடுநடை போட்டாலும் பலரால் தாக்கு பிடிக்க முடியாமல் இதுபோன்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட அரியலூரைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் காவலர் ஒருவர் களைக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். விழுப்புரத்தில் பயிற்சி முடித்துவிட்டு தஞ்சை, சென்னையில் பணியாற்றினார். பின்னர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அரியலூர் மாவட்ட ஆயுதப்படையில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் திருமணம் செய்து கர்ப்பமானார். கர்ப்பமான நிலையிலும் பணிக்கு சென்று வந்ததாக கூறப்பட்ட நிலையிலேயே அவர் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார். இது அப்போது பெரும் பரபரப்பையும் பெண் காவலர்களின் பணிச்சுமையையும் கேள்வி எழுப்பியது. அதே போல இதே அரியலூர் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்த பெண் காவலர் ஒருவர் கடந்த வருடத்தில் தற்கொலைக்கு முயன்றது பெரும் பரபரப்பை கிளப்பியது. அதற்கு உயரதிகாரியின் தகாத பேச்சும் பணி நெருக்கடியுமே காரணமாக சொல்லப்பட்டது. அதே போல விருதுநகரில் கூட ஒரு முயற்சி இப்படி நடந்திருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பு விருதுநகர் மாவட்ட காவல்துறையில் கைரேகை பிரிவு உதவி ஆய்வாளராக இருந்த பெண் எஸ்ஐ ஒருவர் இதே போல முயற்சி எடுத்துள்ளார். இதே போல சம்பவங்கள் நடைபெறும் போதெல்லாம் அது குடும்ப பிரச்சனை என்றே சொல்லப்படுகிறது. ஆனால் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான காரணம் காலப்போக்கில் கண்டுகொள்ளாமலேயே கடந்து செல்லப்பட்டு விடுகிறது. இதில் ஆண்டாண்டு காலமாக பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி பெண் காவலர்களே. அரசும் காவல்துறையும் இனியும் காலம் தாழ்த்தாமல் இது போன்ற தவறான முடிவுகளை இனி வேறு யாரும் எடுக்காத வண்ணம் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.